துலா ராசியில் பிறந்த உங்களுக்கு இது நாள் வரைக்கும் 9ஆம் இடத்துல குரு இருந்தார். இந்த மாதம் ஜூன் மாதம் 10ஆம் இடத்துக்கு அவர் வரார். 10ஆம் இடத்துக்கு குரு அப்படின்னாலே பொதுவாகவே 10ல் குரு இருந்தால் பதவி போகும் அப்படின்வாங்க. அதுக்காக பயந்துடாதீங்க. ஆனால் 10ல் குரு உச்சனாக இருக்கிறதுனாலையும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடங்கிறது தான் உங்களோட திறமைகள், திடவீர பராக்கிரம ஸ்தானம்னு சொல்லுவோம். உங்களோட எஃபர்ட்ஸு எல்லாமே சக்ஸஸாக கொடுக்கக்கூடிய ஒரு இடம். ஆனால் 10ல் குரு அப்படின்னு பொதுவாக ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் இருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் ஜென்மத்திலேயே சனியும் ராகுவும் வேறு இருக்குல்ல, அதனால் எல்லா கிரகங்களுமே உங்களை ரொம்ப ப்ரெஷரும் அந்த கமிட்மெண்ட்ஸையும் அப்படியே கொடுத்துட்ருக்கோம். ஆனால் குரு உச்சனாக இருக்கிறதுனால தொடர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக ப்ராப்ளத்துலேருந்து வெளில வந்துடுவீங்க. இதில் மேஜராக உங்களுக்கு என்ன ஒரு செட்பேக் இருக்குன்னா, இந்த ஃபினான்ஷியல் ப்ரெஷர். பணமே போட மாட்டேங்குதுங்க, இந்த மாதம் அப்படி சம்பளத்தை அப்படி வாங்குகிறேன், அப்படியே எல்லா கமிட்மெண்ட்டும் போயிட்டே இருக்குங்கிற ஒரு லெவலில் நீங்கள் இருப்பீங்க. அப்போது அதை சால்வ் பண்ணணுன்னா வி நீட் ஃபினான்ஷியல் க்ரோத். ஃபினான்ஷியல் க்ரோத்துங்கிறது நம்ம கெரியர் ஆர் பிஸ்னஸில் தானே இருக்குது. அதுக்காக நான் ட்ரை பண்ணுறேங்க, எங்கெங்கேயோ ட்ரை பண்ணி பார்க்குறேன், கிடைக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு சூழல்கள்லாம் கொஞ்சம் இருக்கும். ஜூலை மாதம் கேத்து உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்துக்கும் ராகு 12ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறதுனால ஒரு சின்ன ரிலீஃபை கொடுப்பார். அப்போது உங்களுக்கான உபாயங்கள் கிடைக்கும். இந்த வழிகளில் நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வழிகள் கிடைக்கும். ஃபினான்ஷியல் பொசிஷன் ஸ்லைட்டாக இம்ப்ரூவ் ஆகும். கெரியரில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். நவம்பர் மாதம் சனி பகவானும் 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிடுறார். அப்போது அது வரைக்கும், அப்போது ஜூன்லேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதிகமாக இருந்தால் பரவாயில்ல, வி ஆர் ஆல்வேஸ் ரெடி டு ஃபைட். ஸோ அந்த நவம்பர் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே நீங்கள் லோ ப்ரொஃபைலை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். ஃபினான்ஷியல் பொசிஷன்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி ஒரு வெளியில் வரக்கூடிய யோகங்கள் நிச்சயமாக வரும். ஏன்னா இந்த 7.5 சனியில் ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் துலா ராசி 2ஆம் இடத்து சனி, 7.5 சனியோட கடைசி காலகட்டம், அதில் உங்களுக்கு யோகத்துக்கான வழிகளை அவர் கொடுக்க ஆரம்பிப்பார். அப்போது பல மடங்கு வருமானம் வரணுன்னா, இப்போது நீங்கள் இந்த ஐடிஇஎஸ் அந்த சாஃப்ட்வேர் ரிலேட்டடில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெளியூருக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கும், வெளிநாட்டில் கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்கும். இதெல்லாமே ஃப்ரம் தி எண்ட் ஆஃப் திஸ் இயர். ஸோ அது வரைக்கும் நம்ம தொடர்ந்து நம்ம பேஷன்ஸ் அண்ட் ப்ரூடன்ஸ் இது ரெண்டும் கவனத்தோட பொறுமையாக நம்ம செயல்படுத்தின்னு வந்தோம்னா டிசம்பரில் கிடைக்கக்கூடிய ரிவார்ட், இதில் இவ்வளோ நாள் கஷ்டங்களுக்கு ஃப்ரம் டிசம்பர் ஆன்வர்ட்ஸ் யூ வில் கெட். ஃபினான்ஷியல் பொசிஷன் இம்ப்ரூவ் ஆகும். குரு புத்திரகாரகன், அதனால் குழந்தைகள், எனக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது, புத்திர பாக்கியமே இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க. இந்த வருஷம் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு புத்திர பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இது இல்லாமல் கல்யாண யோகங்கள், இது எல்லா யோகங்களுமே நிச்சயமாக இருக்கும். இதில் முக்கியமாக ஒரு சஜஷன் என்னென்னா, 10ல் குரு இருந்தால் நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு சதி பண்ணுவாங்க. நம்ம ரொம்ப நம்பிக்கையான ஒருத்தராக நினச்சிட்டு இருப்போம், ஆனால் அவர் தான் நமக்கு சத்ருவாகிடுவார். அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா ஃப்ரம் திஸ் டிசம்பர் 2014 உங்களோட பர்சனல் லைஃப், உங்களோட ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய க்ரோத்தை நிச்சயம் பார்ப்பீங்க. ஏன்னா சில பேர் கேட்பீங்க, எப்படிங்க 10ல் குரு இருக்குது 7.5 சனி நடக்குதுன்னு. அப்படி கிடையாது. ஏன்னா துலா ராசிக்கு குரு உச்சனாக இருந்து அந்த குரு பகவான் சனி பகவானை பார்த்து உங்களோட 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடன் தொல்லைகள், இழப்புகள், சிரமங்கள், லீகல் ப்ராப்ளம் எல்லாத்துலேருந்து யூ வில் கம் அவுட் அண்ட் யூ வில் லீட் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் லைஃப். ஏன்னா அதுக்கப்புறமா அடுத்த வருஷம் வரக்கூடிய குரு பயிற்சியும் ரொம்ப மிகப்பெரிய யோகமாக இருக்குங்கிறதுனால அதுக்கான ஃபவுண்டேஷன் இப்போவே கொடுத்தா தானே உண்டு. தட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ் டிசம்பர். அப்போது இந்த டிசம்பர் வரைக்கும் பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறமா கெரியர், பர்சனல் லைஃப் எல்லாத்துலேயுமே யூ வில் கம் அவுட் ஆஃப் தி ப்ராப்ளம் அண்ட் யூ வில் ஹேவ் வெரி ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் பொசிஷன். வீடு வாங்குவீங்க, இல்லை எனக்கு இன்னொரு ஒரு கார் வாங்கிக்கிறேன், ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட், எந்த இடத்துக்கு போனாலும் நமக்கு பவர், அத்தாரிட்டிலாம் கிடைக்கக்கூடிய காலங்கள் உங்களுக்கு காத்துட்டுருக்கு. அதனால் இப்போ இருக்கக்கூடிய ப்ரெஷரை தயவு செஞ்சு அப்படியே அதை கண்ட்ரோல் பண்ணி பொறுமையாக இருங்க. ஃப்ரம் திஸ் நவம்பர் வரைக்கும் ஹோல்டு பண்ணுங்கள். கீப் ஒர்க்கிங். டெஃபினெட்லி யூ வில் ஹேவ் வெரி பிக் க்ரோத். எப்போத்துல இருந்துன்னா டிசம்பர் மாதம் 2014 இருந்துங்க. நன்றி, வணக்கம்.